தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/1/2026 சனிக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 1:15 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து பழமொழிகளிலே உணவு பழக்கத்தை பற்றி. அதாவது உணவு எப்படி, எந்த உணவு சாப்பிட்டா உடம்புக்கு ஏற்றுக்கும், எந்த உணவு எந்த காய்கறி நம்ம உடம்புக்கு மிகச் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் 4-5 வார்த்தைகளில் பழமொழிகள் மாதிரியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். குறளில் என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதெனிலுங்கிறாரு. இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். ஏன், எப்படி அப்படின்னா, நம்ம உண்ட உணவு ஜீரணித்த பிறகு அடுத்தது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மருந்தே வேண்டாமா. ஆனால் அப்படியா இருக்காங்க, உடனே சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜீரணிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் சாப்பிட்றாங்க. அதனால தான் எல்லாருக்குமே மாத்திரைகள் மருந்தும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கு. ஆகையினாலே மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதுன்னு சொல்லி குறள் சொல்லியிருக்காரு. ஆனால் இயற்கையிலேயே நம்ம புளி அதிகமாக சேர்க்கக்கூடாதான். புளி சேர்த்தா அந்த காதில் அழுக்கு வரும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த புளி சேர்க்கறதுனால இதெல்லாம் பத்திய சாப்பாடெல்லாம் முறிச்சு விடுவாங்க. அதுக்காக புளிக்கு பதிலாக தக்காளி பழம் போட்டுக்குவாங்க, எலுமிச்சம்பழம் அந்த இதை சாறு ஊற்றிக்குவாங்க, அப்படி செய்வாங்க. அதை சொல்கிறாங்க ஒரு பழமொழி மாதிரி, காட்டிலே புலி வீட்டிலே புளி ஆபத்தானது அப்படிங்கிறாங்க. காட்டிலே புலி இருக்க காட்டுக்கு போனோம்னா நம்ம பயந்துக்கினே இருக்கணும். எப்படி இருந்தாலும் அதை அடிச்சு போட்டு பயந்து மரத்து மேலாம் ஏறி இருப்பாங்க. காட்டிலே புலி வீட்டிலே புளி ஆபத்தானது. அதுக்கப்புறம் போன ஜுரத்தை புளியிட்டு அழைக்காதே அப்படின்னா இன்னொருத்தாங்க, காய்ச்சல் வந்துச்சுன்னா புளி சேர்க்கப்படாது, சேர்த்தா திரும்ப அந்த காய்ச்சல் வந்துடுமா. அதுதான் போன ஜுரத்தை போன காய்ச்சலை புளியிட்டு அழைக்காதேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆனால் அந்த வெங்காயத்தை வெட்டி ஒரு இடத்துல வச்சுக்கினா சுற்றி இருக்க கிருமி பூரா அதில் ஒட்டிக்கிட்டுருமா. தேவைப்படுற இடத்துல தான் இந்த வெங்காயத்தை நறுக்கணும். சமையல் கட்டில் முன்னதாகவே நறுக்கி வச்சுக்கினா மூடி வச்சு வைக்கணும். தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க. தன் காயம்னா என்ன, தன்னுடைய உடம்பு காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடாங்கிற காயம்னா அந்த உடம்புன்னு தான். தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ரத்த விருத்தி ஆகும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை, சீரகம்னு ஒரு பொருளுக்கு பேர். அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அகத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு சீரகம். அகத்தின்னு ஒரு கீரை இருக்கு இல்லையா, அகத்தின்னு அகம்னா உடம்பு, உள்ள தீ மாதிரி நெருப்பு மாதிரி வயிற்றில் எரிச்சல்லாம் வந்துச்சுன்னா இந்த அகத்திக்கீரையை சாப்பிடுவோம். அதாவது குடல் புண்ணுக்குன்னு வச்சுங்களேன், குடல் புண்ணுக்கு அகத்திக்கீரையை சாப்பிட்டோம்னா, அகத்திக்கீரை மண்டி ஓட்டு சாப்பிட்டா அப்படியே ஆறிடும். எந்த மருத்துவத்துக்கும் இல்லாத குணம் இந்த தாவரத்துக்கு உண்டு. அது மாதிரி சீரகத்தை அகத்தை சீராக்க வைத்துக் கொள்வது, உடம்பை சீராக்கிக் கொள்வதற்கு இந்த சீரகம் வேணுமா. சீரகம் இல்லா உணவும் சிறு குழந்தை இல்லாத வாழ்வும் சிறக்காதுன்னு போட்டு ஒரு பழமொழி. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது மாதுளை தூதுளைன்னு 2 எல்லார் வீட்லையும் அவசியம் வளர்க்க வேண்டியது. அதாவது மண் இருக்கிற இடங்கள்லாம் வளர்க்கலாம். ஓரளவு மணல் பாங்கான இடம் இருந்தாலும் சரி, ஓரளவு மண் ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி. செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் மணல் இருக்கும், மண் பகுதி இருக்கும். அந்த மண்ணில் ஏதாவது ஒரு காய்கறி வளர்த்துருப்பாங்க. அதில் தான் மாதுளை தூதுளைன்னு 2. மாதுளைங்கிறது எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னா, மாதுளை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள பூச்சிகளை எல்லாம் அது சாகடிச்சிருமா. இதுக்குன்னு தனியாக அந்த வயிற்று குடற்புழுவெல்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். தூதுளை என்ன பண்ணுமா, நெஞ்சில் இருக்க கபத்தை எல்லாம் எடுத்துரும். ஆகையினாலே தான் மாதுளையும் தூதுளையும் வீட்டில் இருந்தால் வயிற்றிலும் நெஞ்சிலும் களங்கமில்லை அப்படிங்க. வயிற்றிலையும் களங்கம் இல்லை, நெஞ்சிலையும் களங்கம் இல்லைங்கிற. இப்படி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த இது இருக்கே, கொய்யான்னு ஒரு மரம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொய்யான்னு பேர் ஏன் வந்துச்சுன்னா, கொய்யாதே பிறரை கொய்ய விடாதேன்னு அர்த்தம். யாராவது தெரியாமல் வந்தவங்க இந்த கொய்யாப்பழம் கிடைக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள அந்த பலன் போயிடுமா. அந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உடலுக்கு அவ்வளவு நல்லது. அந்த கொய்யா இலையை அப்படி அவிச்சு குடிச்சா கூட பல் வலியெல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. பலவிதமான மருந்து சத்துள்ளது கொய்யா. ஆகையினாலே தான் இந்த கொய்யா, மாதுளை, தூதுளை இதெல்லாம் வீட்டில் வளர்க்க வேண்டிய மரங்கள். சில மரங்கள் நம்ம வச்சுக்கணும் வாழ்க்கை தேவைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய ஆரோக்கியத்தையும் சீராக வச்சுக்கோம். ஆகையினால இப்படி பழமொழிகளிலே எல்லாம் உணவு பழக்க வழக்கங்களை நிறைய சொல்லி இருக்கிறார்கள். மற்ற பழமொழிகளை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உடலிலும் உள்ளத்திலும் உங்களுக்கு உற்சாகம் கூடுதலாக இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் உச்சம் சூரியனோடு இணைந்திருக்கின்றார்.
எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அலைபேசி வெளியில் வருகின்ற தகவல் அனுகூலமாகவும் இருக்கும். காரிய வெற்றிக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 5ல் கேது இருப்பதால் பிள்ளைகளால் ஒரு சிறு விரயம் உண்டு என்றாலும் கூட நல்ல விரயமாகவே அது இருக்கலாம். லாபஸ்தானத்தில் சனி. பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள். இன்று நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களோடு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்று கிழமை சனிக்கிழமை. உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் சனி என்பதனாலே இன்று சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த இரவு 7:34 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். தனாதிபதி ராசியிலிருந்து குருவோடு கூடி குருச்சந்திர யோகத்தை உருவாக்குவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். தொழிலிலே நல்ல காசு பண புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் மிகச்சிறந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உங்கள் ராசிக்கு இரவு 7:34 மேல் சந்திரன் வருகின்றார். ராசிநாதன் விரயஸ்தானத்தில். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். நிதிநிலையை சமாளிப்பதற்கு கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். யாரிடமேனும் எந்த பொறுப்பையும் சொன்னால் அது நடைபெறாமல் போகலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். ராசியில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடும். ஆனால் விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. வீடு மாற்றமும் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ராசிநாதன் 6ல் இருப்பதனாலே உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இருக்கும் இடத்திலேயே இலாகா மாற்றங்களை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கும் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கன்னிராசினியர்களே, 10லே குரு. பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் உண்டு. யோகங்கள் வந்து சேர வேண்டுமானால் நீங்கள் யோசித்துத்தான் செயல்பட வேண்டும். எதையும் திட்டவட்டமாக செயல்படுத்த இயலாது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி, ராகு, புதன் 3 கிரகங்கள். ராசிநாதன் 6ல் இருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த தன்லாபம் உண்டு என்றாலும் கூட சனி ராகு சேர்க்கை இருப்பதனாலே எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகுபவர்களே அருகில் இருப்பார்கள். நீங்கள் எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. எனவே கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். மற்றவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க மாட்டார்கள் என்பதால் தாங்களே முன்னின்று இந்த காரியத்தையும் நடத்தினால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். துலாம் ராசினியர்களே, குரு பார்க்கின்றது. தெய்வ வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாள். திடீரென நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு தனாதிபதியோடு தனவரவு தாராளமாக வரும். இடம்பூமி விற்பனையாகும் லாபம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான நூதன பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எவ்வளவு நிதானத்தோடு செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். பொதுவாக பொறுமை, நிதானம் அவசியம் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. சந்திராஷ்டமம் என்றாலே சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் நேரம். அஷ்டமத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது அலைச்சல் இருக்கும், ஆதாயம் இருக்காது. வரவு வந்தால் செலவு 2 மடங்காகும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் நடைபெறாமல் போகலாம். எனவே எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி விற்பனையால் பொருள் வரவு கூடுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் விலக்கப்படுவர். 2லே சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சிகரமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சூரியன் 9க்கு அதிபதி 2ல் இருப்பதால் பெற்றோர் வழியில் உங்களுக்கு பெருமை சேரும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கலாம்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமாதிபதி ராசியில் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும், தொழிலில் குறுக்கீடுகள் வரலாம், வியாபார போட்டிகள் அதிகரிக்கும், அரசியல் இருப்பவர்களுக்கு வீண்படிகளுக்கு ஆளாக நேரிடும், கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடுகின்ற நாள், மகிழ்ச்சி கூடும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல் முடிவில் ஆதாயத்தை கொடுக்கும், பயணங்கள் பலன் தருவதாக அமையும், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். இன்று இனிய நாள், யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளால் பெருமை சேர்க்கின்ற நாள், பிரச்சனைகளில் தீர்ந்து மன அமைதி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விரயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில். எனவே எதிர்பாராத தன லாபம் உங்களுக்கு வரலாம். பழைய பாக்கிகளும் வசூலாகலாம். இடம்பூமி விற்பனையாலும் லாபம் உண்டு. புதிய அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரப்போகின்றது. அது மட்டுமல்ல, ஆளிலை கேது இருப்பதால் எந்த எதிர்ப்புகளாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.